மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். காவேரி மறுபடியும் நம்ம அம்மு பாப்பாவை பார்க்கறதுக்காக விஜயோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம விஜய் அதுதான் உங்களை பார்க்க வர வேணாம்னு சொல்லிட்டுலாம், அப்புறம் எதுக்காக வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் என்னோட கடமையை தான் செய்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்டு 2-3 நாளா ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அதனால டீச்சர் அப்படிங்கிற முறையில தான் என்னோட ஸ்டூடெண்ட்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படியா? இதுக்கப்புறம் அம்மு பாப்பா உங்களோட ஸ்டூடண்ட் இல்ல. நான் பாப்பாவ வேற ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுறாப்புல. காவேரிக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. அந்த நேரம் பார்த்து பாப்பா அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே காவேரி மிஸ் அப்படின்னு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் பாப்பா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா தான் போக வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே காவேரிக்கு இன்னும் அதிர்ச்சியாவே இருக்கு. காவேரி விஜய் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாப்புல. நான் உங்களை அப்படி சொல்லவும் தானே நீங்க இப்படி பண்றீங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பாப்பாவோட படிப்பு விஷயத்துல விளையாடாதீங்க. இந்த ஒரு வருஷமாச்சும் அந்த ஸ்கூல்ல படிக்கட்டும் அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க நம்ம காவேரி. விஜய் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் காவேரி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. அப்ப காவேரி பார்த்துருக்கிற மாப்பிள்ளை போன் பண்ணி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த மாப்பிள்ளையும் வந்துடுறாப்புல. அவர் என்ன பார்த்து பேசினாரு அப்படின்னா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஓகே சொல்லிட்டீங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சம்மதமா என்னன்னே தெரியலையே. எங்க வீட்டுல கேக்குறாங்க. ஏன்னா உங்க அம்மா அப்படி இருந்தாங்கல்ல அப்படின்னு கேட்க, அம்மா வேற ஒரு டென்ஷன்ல அப்படி இருக்கிறாங்க. அதனால என்ன எங்க வீட்டுல எல்லாருக்குமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தான் அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாப்பிள்ளை சந்தோஷமா கிளம்பி போறாப்புல. இந்த பக்கம் காவேரி சோகமா வீட்டுக்கு போயிட்டு அம்மு பாப்பா விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க வீட்டுல. இதை கேட்ட உடனே அவங்களுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. நம்ம காவேரி ரூமுக்குள்ள போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்படி பாப்பாவை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைரிய ஓபன் பண்ணி 2 லைன் படிக்கிறாங்க. அந்த லைன்ல நம்ம விஜய் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவிய பத்தி எழுதியிருக்கிறாப்புல. அதாவது, இந்த ஜென்மத்துல உன்னைய தவிர வேற எந்த பொண்ணையும் நான் நினைச்சு பார்க்க மாட்டேன். நீ இல்லைனாலும் உன்னோட ஞாபகத்திலேயே வாழ்ந்துருவேன். இன்னொரு பொண்ணு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கிறாப்புல. ஸோ அதை படிச்சு பார்க்குறாங்க நம்ம காவேரி. காவேரிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. கடைசியா நம்ம விஜய் பாத்தீங்கன்னா காவேரியும் தானும் எடுத்துக்கிட்ட போட்டோவை எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது அம்மு பாப்பா பாத்துடுறாங்க. ஆனா போட்டோவை பார்க்கல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இல்லாத டைமா கபோர்ட்ல ஏறி பார்க்கலான்னு முயற்சி பண்ணும்பொழுது கரெக்டா விஜய் தடுத்துடுறாப்புல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.